பிக் பாஸ் நிகழ்ச்சியில எத்தனை தடவை எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆனாலும் எலிமினேஷன் லிஸ்டுக்கு நாமினேட் ஆன மற்ற போட்டியாளர்களை விட அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஒவ்வொரு தடவையும் வெற்றி பெற்றுட்டு வராங்க ஓவியா. இதுக்கு மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற பாசம் தான் காரணம்னு சொல்லலாம். ஆனா என்னதான் மக்கள் மனசை ஜெயிக்க தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஓவியாவால வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ அவங்களோட மனசையும் ஜெயிக்க முடியாம போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் ஓவியா தப்புங்கிறதுனால இல்ல, மத்த ஹவுஸ்மேட்ஸ் தப்பு பண்றாங்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது வரைக்கும் ஓவியா அவர்கள் யார பத்தியுமே பின்னாடி பேசி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்கள ஒருத்தங்க ஹர்ட் பண்ணியிருந்தா கூட அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட குறையா சொன்னது கிடையாது. ஆனா மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒண்ணுமே நடக்காத ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பெரிய விஷயமா மாத்தி பேசி குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு காயத்ரி, ஜூலி, ஸ்நேகன் அவர்களுக்கு இருக்குன்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். காயத்ரி மாத்தி மாத்தி பேசுறதுல கில்லாடியா இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி ஜூலியும் பொய் சொல்லி மத்தவங்கள நம்ப வைக்கிறதுல ரொம்பவே திறமையா இருக்காங்க. ஆனா இதுல ஸ்நேகன் கொஞ்சம் வித்தியாசமா மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஸ்நேகனை பத்தி வீட்டுல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் யாருமே குறை சொன்னதே கிடையாது. ஏன்னா குறை சொல்ற எல்லா இடத்துலயுமே ஸ்நேகன் அவர்கள் இருக்காரு. யார் குறை சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா பேசி மத்தவங்களை குறை சொல்றதுல ஸ்நேகன் கில்லாடி. கிட்டத்தட்ட தன் கூட பழகின எல்லாரை பற்றியுமே இவர் குறை சொல்லி இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இவருடைய உண்மையான கேரக்டர் உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியாத காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் இவரை ரொம்ப நல்லவர்னே எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாமினேஷன் லிஸ்ட்லயும் இவரோட பேர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நேத்து நடந்த பிக் பாஸ் ஷோல கேண்டிடேட்ஸ் தங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டு மத்தவங்கள மாதிரி இமிடேட் பண்ணி காட்டணும்னு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு. அந்த டாஸ்க்ல ஓவியா அவர்கள் ரைசாவா பேசினாங்க. அப்ப ரைசா மாதிரி இமிடேட் பண்ணி காட்டணுங்கிற காரணத்துக்காக ரைசா ஓவியா கிட்ட என்னென்னலாம் பேசி இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இமிடேட் பண்ணி காட்டினாங்க. அதுல ரைசா அவர்களுடைய சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் நேமும் இருந்துச்சு. இதை கேட்டதுமே ரைசா ரொம்பவே டென்ஷன் ஆகி அழுக தொடங்கிட்டாங்க. உடனே பிக் பாஸோட சமாதான பருவான ஸ்நேகன் பறந்து போய் ரைசா அவர்களை ஆறுதல் படுத்த போயிட்டாரு. ஒரு கட்டத்துல ஸ்நேகன் ஓவியா பத்தின விஷயத்தை வெளியே சொன்னா ரொம்பவே கேவலமா இருக்கும்னு, மத்தவங்கள பத்தின பர்சனல் விஷயத்தை எதுக்காக அவங்க வெளியே சொல்றாங்கன்னு ரொம்பவே கோவமா பேசினாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க கூட சேர்ந்த காயத்ரியும் அதே நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தினாங்க. காயத்ரியும் ஸ்நேகன் அவர்களும் ஓவியா அவர்களை இந்த மாதிரி பேசினது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த பிக் பாஸ் பத்தின அடுத்த அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.